ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக நம்ம தொடர்ந்து விஜயகாந்த் சார் நடிச்ச படங்களை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில 109வதா அவர் நடிச்ச வெளியான படம் தான் சக்கரை தேவன். ஜே பன்னீர் டைரக்ஷன்ல ஆர் செல்வராஜனோட கதையில லியாகத் அலிகானோட தயாரிப்பு அண்ட் திரைக்கதையில வெளியான படம் தான் ஜூலை 10ஆம் தேதி 1993ஆம் வருஷம் வெளியான படம் தான் சக்கரை தேவன். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். சக்கரை தேவன் படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் நான் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் பிரபாகரன் அப்படின்னு தலைவரோட படம் வந்து 22ஆம் தேதி ஆகஸ்ட் வெளியாக போகுது. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை போய் பாருங்க. 4K இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றாங்க. 4Kனா அந்த சரசரப்பு இருக்காது. நீங்க பழைய படத்தை பார்க்கும்போது அந்த சரசரப்பு, அந்த கோடு கூட ஓடுறது, அந்த விட்டு விட்டு ஓடுறது, அந்த மாதிரிலாம் பார்த்திருப்பீங்க. இந்த 4K டிஜிட்டல்ல வந்து அதுல இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து நம்ம தலைவரை நல்லா பினிஷிங்கா காட்டியிருக்காங்க. சூப்பரா மேக்கப் எல்லாம் போட்டு சூப்பரா காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்றாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. நீங்க போய் பார்த்துட்டு இந்த படத்தினுடைய விமர்சனத்தை நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப சக்கரை தேவன் படத்தை பத்தி பார்ப்போம். சக்கரை தேவன் படத்துக்கு வந்து விஜயகாந்த் சார், சுகன்யா, கனகா, காந்திமதி, ஆர் சுந்தரராஜன், மோகன் நடராஜன், நாசர், நிறைய பேர் நடிச்சுக்கிறாங்க இந்த படத்துல. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா, கரும்பு வந்து விளைய வச்சு அது சர்க்கரை ஆலையில போட்டு வெள்ளமா மாத்தி சந்தையில கொண்ட வியாபாரம் பண்ற வேலை தான் யாருன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் அவர்களது. அவர் வந்து அவரோட வெள்ளத்துக்கு சந்தையில எப்பவுமே ஒரு மதிப்பு. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு சில வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் கிட்ட வந்து உங்க வெள்ளத்தை எங்களுக்கு வித்துருங்க, நாங்க வந்து மொத்தமா ஒரு பெரிய தொகை கொடுக்குறோம்னு சொல்ல, விஜயகாந்த் சார் நீங்க மொத்தமா எங்கிட்ட வாங்கிட்டு போய் நீங்க அதிக விலைக்கு வச்சு வித்துருவீங்க, அதனால நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதனால அவங்களுக்குள்ள ஒரு மனக்குழப்பம் ஏற்பட்டுருது. இப்ப வந்து இன்னொரு சீன் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சாருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு காந்திமதி அந்த டீம் போவாங்க. எங்க போவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து ஊருக்கு போவாங்க. பக்கத்து ஊருக்கு போனோடனே அங்க வந்து கனகா வந்து பொண்ணு பார்ப்பாங்க. பார்த்த உடனே அவங்க வந்து கனகாவோட அப்பா வந்து கம்மன் இருக்கா பாட்டுக்கு என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நல்ல நேரம் வந்து சாயந்தரம் தான் வருது, இப்ப காலையிலேயே நீங்க வந்துட்டீங்க, அதனால நம்ம ஊர் டூரிங் ஸ்டேஷன் சினிமா கொட்டாயில நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு நல்ல ஒரு குடும்ப படம் ஓடிட்டு இருக்குது, அதை போய் நீங்க பாத்துட்டு வரதுக்குள்ள சாயந்தரம் ஆயிரும், அப்புறம் வந்து என் பொண்ணை வந்து நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே அது நல்ல ஐடியாவா தான் இருக்குன்னு பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்துக்குன்னு காந்திமதியோட அங்க போய் படம் பார்க்க, படத்துல ஸ்கிரீன்ல ஸ்லைடு அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல போடுவாங்க. இப்ப வந்து வேற ஸ்லைடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஸ்லைடு போடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல ஒரு காலை எடுக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பொண்ணு பார்க்க வந்து கனகா தான். அது பார்த்த உடனே இந்த மாதிரி பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சொல்லாம போயிடுவாங்க. இதை கேள்விப்பட்ட கனகாவோட அப்பா வந்து இறந்துருவாரு. இறந்த உடனே அவரை அடக்கம் பண்றதுக்கு தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போகும்போது அந்த தூக்கிட்டு போற கூட்டத்துல இருக்கிற ஒரு கந்து வெட்டிக்காரன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, அதாவது பணத்தை கொண்டு எரிக்கணும்னா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாதான் எரிக்க முடியும்னு சொல்ல, இப்ப வந்து விஜயகாந்த் சார் அதே இடத்துல மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்க, இப்ப வந்து அவர் வந்து அவரோட பங்குக்கு அந்த காசை கொடுத்துட்டு பணத்தை கொண்டு அவரே எரிச்சு கொல்லி வைக்க, இதுக்கப்புறம் கனகாவை கூட்டிட்டு தன்னோட வீட்டுக்கே வந்துடுறாரு விஜயகாந்த் சார். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊருக்காரங்களுக்கு ஒரு பிரபலம் இருக்கு. அது வைரபெருமாள் அப்படிங்கிற ஒரு வில்ல ஒத்த கையோடு இருப்பாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மோகன் நடராஜன் தான். மோகன் நடராஜன் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பெரிய ஒரு வில்லன் கேரக்டர், உண்மையிலேயே சூப்பரா பண்ணுவாரு வில்லன் கேரக்டர். அவரு தான் இந்த படத்துல வில்லனா பண்ணிருக்காரு. அவரு தான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, ஒத்த கையோடு இருப்பாரு. அந்த கிராம மக்களுடைய கையெழுத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கின்னு, எப்ப நீங்க கரும்பு போட்டாலும் என்னோட ஆலைக்கு தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்டோட இருப்பாரு. இப்ப வந்து நாசரும் அவரும் பயங்கரமான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மோகன் நடராஜனும். இப்போ வந்து மோகன் நடராஜன் வந்து நாசரோட தங்கச்சி மேல, அதாவது சுகன்யா மேல ஒரு ஈடுபாடு இருக்கு. அதனால சுகன்யாவை கையை பிடிச்சிருந்தனால நாசர் தான் மோகன் நடராஜனோட கையை வெட்டிட்டு ஜெயில இருப்பாரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுகன்யா வந்து நாசரோட தங்கச்சி, அப்பா வந்து எம்என் நம்பியார். இது ஒரு கான்செப்ட் நல்லா சொல்ற முடிச்சுக்கோங்க. எம்என் நம்பியாருடைய மகன் தான் நாசர். நாசரோட தங்கச்சி தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சுகன்யா. நாசரோட ஃப்ரெண்டு தான் மோகன் நடராஜன். மோகன் நடராஜன் வந்து இவர சுகன்யா கையை பிடிச்சி இழுக்கும் போது கையை வெட்டிட்டு நாசர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. இதனால அந்த ஊர்ல வந்து சுகன்யாவை யார் பொண்ணு கேட்டு வந்தாலும் கூட அது வந்து ஒத்த கையா இருக்கிற மோகன் நடராஜன் வந்து விடுறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து விரும்புறாரு, வெறித்தனமா விரும்பிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு காதல் அவருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த ஊருக்கு வெள்ளங்காய்ச்ச வந்த விஜயகாந்த் சார் வந்து அங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கறதுக்காக மோகன் நடராஜனோட வம்ப சம்பாதிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்பியார் வந்து எங்க ஊர்லயே நீங்க ஆலை போட்டு இங்கேயே உங்க தொழில் நடத்துங்க, நாங்க வந்து உங்களுக்கு ஏதாவது விதமான ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்ல,
அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தங்கிட்டு சுகன்யாவை விரும்புறாரு. இது வந்து நாசருக்கு தெரிய போக அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறது தான் இந்த சக்கரை தேவன் படத்தினுடைய மொத்த கதை. அதாவது வந்து இந்த படத்துல வந்து மெயினா எனக்கு சொல்லணும்னா பாடல்கள் தான் மிகச்சிறந்த ஒரு தரம், வேற லெவல். ஃபைட் கூட இருக்கட்டுங்க, பாட்டு தாங்க இந்த படத்துல வேற லெவல் இருந்துச்சு உண்மையிலே. என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல வெள்ளிக்கிழமையில அம்மாவும் வாசலில அந்த பாட்டாகட்டும், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் குடம் கொண்டு தனியாக போனேன் அந்த பாட்டாகட்டும், அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங், என்னோட ஃபேவரட் சாங் தான் மஞ்சள் பூசு மஞ்சி பூங்குடி அந்த பாட்டாகட்டும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாட்டு இந்த படத்துல வந்து ஒரு 5-6 பாட்டு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா LOVE லவ் அந்த பாட்டு இந்த படத்துல தான் இருக்குது. எனக்கே உண்மையிலேயே ஷாக்கிங் ஆயிடுச்சு அந்த பாட்டு. பாக்கு கொண்டா வெத்தலை கொண்டா அந்த பாட்டு இந்த படத்துல இருக்கு, கிளைமேக்ஸ் சாங். அது போல இந்த படத்துல எல்லாமே பர்ஃபெக்டா ஒர்க் ஆகிருக்கு. சக்கரை தேவன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து விஜயகாந்த் சாருக்கு அவ்வளவு பொருத்தமான பேர் இருந்திருக்கு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. விஜயகாந்த் சார் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எல்லா கேரக்டரும் நான் வரிசையா சொல்றேன். விஜயகாந்த் சாரோட கேரக்டர் இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய கேரக்டர். கிராம கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடிய ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சார் தான். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சின்ன கவுண்டரோட எஃபெக்ட் இருந்துச்சோ அது போல கோயில் காளையோட எஃபெக்டை தாண்டி இந்த படத்துல சக்கரை தேவன் படத்துல இருக்கும். ஏன்னா சக்கரை தேவன் படம் வந்து மேலோட்டமா நம்ம பார்த்துட்டு வந்து அந்த காலத்துல வந்து இது வந்து ஒரு ஆவரேஜ் படம் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் எல்லாம் நிறைய வந்துச்சு. நான் அது மறுக்கல. ஆனா இருந்தாலும் இப்ப பார்க்கும்போது உண்மையிலே இப்ப வர படங்களுக்கு வந்து சக்கரை தேவன் படம் எவ்வளவோ ஒரு 100க்கு 100 படம், 100க்கு 100% உண்மையிலே நல்லா இருந்த படம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரியேட்டிவான படம் இந்த படம். இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி நான் சொன்னா நீங்க வந்து உண்மையிலே உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிரியேட் இந்த படம். ஜே பன்னீர் தான் இந்த படத்தினுடைய டைரக்டர். அந்த அளவுக்கு வச்சு செஞ்சிருக்காரு நம்ம கேப்டன், அந்த மாதிரி சொல்லலாம். அது போல கேப்டன் வந்து ஃபைட் சீன்ல ஒவ்வொரு ஃபைட் சீனும் வேற லெவலில் வச்சிருப்பாரு. ஒரே ஒரு சீன் மட்டும் நான் சொல்றேன், கிளைமேக்ஸ் ஃபைட் ஒரு ஃபைட் இருக்கும். அந்த ஃபைட்ல வந்து மோகன் நடராஜனும் விஜயகாந்த் சாருக்கும் ஒரு செமையான ஒரு ஃபைட். ஒத்த கையோட ஒரு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இவர் வந்து எப்பயும் போல போட்டுருவாரு. ஒரு பேக் சைடு திரும்பி அடிக்கும் போது நேரா அந்த கால் வந்து இப்படியே அடிச்சிடும். இப்படி அடிச்ச உடனே அவர் இப்படி நிலைத்தது மாதிரி போய் கீழே விழுவது நம்மளுக்கு கண் கூட பார்க்க முடியும். ஏன்னா விஜயகாந்த் சார் உதச்சிட்டாரு, கரெக்டா உண்மையிலே உதச்சிட்டாரு. அவரு கீழே விழுந்துட்டு உண்மையிலே அந்த சீட் ரொம்ப அடிபட்டுருக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் விஜயகாந்த் சார் எந்த இதுக்கும் பயப்பட மாட்டாரு. காட்சி நேச்சரா வரணும்னா உண்மையிலே அடிச்சு விடுவாரு. அந்த மாதிரி ஆள் அவரு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சீன் அது. மோகன் நடராஜன் இப்படிதான் அதை தாங்கிட்டு மீண்டும் அவர் கூட நடிச்சாரு அப்படிங்கறதால வேற லெவல். அது போல நாசர் வந்து ஒத்த கையை வெட்டிட்டு, நம்பியாருடைய மகனா வந்து ஒத்த கையை வெட்டிட்டு அவர் வந்து ஜெயிலுக்கு போற சீன் ஆகட்டும், ஜெயில போய் தவறான ஒரு கண்ணோட்டத்துல வெளியே வந்து அங்கிருந்து கனகாவை மேரேஜ் பண்ணிக்கின்னு விஜயகாந்த் சாரை பழி வாங்குற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்திருக்கிற சீன் வந்து கரெக்டா கொடுத்திருப்பாங்க. இன்டர்வலுக்கு மேலதான் அவருக்கு வந்து வேலை, அதுக்கு முன்னாடி வந்து அவர் ஜெயிலுக்குள்ளதான் இருப்பாரு. அப்புறம் மோகன் நடராஜன் அவர் தான் இந்த படத்தினுடைய மெயின் வில்லன். அவர் வந்து அந்த ஊருக்கு பண்ற துரோகம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கனகா மேல வச்சிருக்கிற காதல் ஆகட்டும், அப்புறம் விஜயகாந்த் சார் மேல வச்சிருக்கிற வஞ்சம் ஆகட்டும், இந்த படத்துல மொத்தமாவே வில்லன் கேரக்டர் வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு போயிருப்பாரு. அது போல இந்த படத்துல குறிப்பா சொல்லணும்னா நம்ம ஆர் சுந்தரராஜன் சொல்லலாம். அவர் வந்து இந்த படத்துல வந்து ஒரு நல்ல காமெடி ரோல் நடிச்சிருப்பாரு. குறிப்பா வடிவேலு செந்தில் கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு காமெடி ரோல் சூப்பரா நடிச்சிருப்பாரு. டீ தூள் தனியா, சக்கரை தனியா, பால் தனியா குடிச்சிட்டு கீழே உருவல அந்த காமெடி இந்த படத்துல தான் செந்தில். அது போல இந்த படத்துல இருக்கிற காமெடி அப்பப்ப அந்த பாட்டில தாண்டுற சீன் ஆகட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுற சீன் ஆகட்டும், நிறைய சீன்ல இந்த படத்துல காமெடி பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்க. உண்மையிலே காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வடிவேலு இந்த படத்துல இருக்கிறது ஒரு என்னானே எதிர்பார்க்காதது. அப்புறம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் காந்திமதி கேரக்டர். காந்திமதி கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா கேரக்டர். அவங்களுக்கு அளவான ரோல் தான், ஆனா இதுதான் கச்சிதமா என்ன தேவையோ அதை பண்ணிட்டு போயிருப்பாரு. நம்ம வழக்கம் போல எம்என் நம்பியார் அவர் முதிர்ந்த நடிப்பை இந்த படத்துல வெளிப்படுத்திருப்பாரு. அதாவது பாத்தீங்கன்னா சோனியாவுக்கு வந்து அப்பாவா வருவாரு. உண்மையிலே அவர் வர்ற சீன்லாம் உண்மையிலே சூப்பரா இருக்கும். அவருக்கும் விஜயகாந்த் அந்த காம்போ வந்து சூப்பரா அமைஞ்சிருக்கும். அது போல இந்த படத்துல வந்து இன்னொரு ஆள் சொல்லுன்னு பாத்தீங்கன்னா சுகன்யா ஹீரோயினி சொல்லலாம். அவங்களுக்கு வந்து எல்லா பாட்டும் அவங்களுக்கு தான் கிட்டத்தட்ட. உண்மையிலே இந்த படத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு கெமிஸ்ட்ரி, அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு ஜோடி பொருத்தம் அந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கும் சுகன்யாவுக்கு இருந்துச்சு. ராதிகாவுக்கு அப்புறம் சுகன்யா உண்மையிலே நல்லா மிங்கில இருந்தாங்க. ஏற்கனவே சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படத்துல அவங்க சேர்ந்து நடிச்சதுனால இந்த படத்துல நல்ல மிங்கிலாய் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அது போல சுகன்யாவுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் உண்மையிலே ஓரளவுக்கு ஜோடி பொறுத்து இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் கடைசி தங்கச்சின்னு சொல்லிடுவாரு. கோயில்கால படத்துல வந்து காம்போ நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சோனியாவை மீண்டும் இந்த படத்துல போட்டு நடிக்க வச்சிருக்காங்க. அது போல இந்த படத்தோட வசனங்கள் வந்து வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா அந்த விவசாயிகளுக்காக அந்த பேசக்கூடிய அந்த ஆலையில பேசக்கூடிய வசனமாகட்டும், அதுக்கப்புறம் அந்த
அந்த கடைசியில பஞ்சாயத்துல பேசக்கூடிய அந்த குறிப்பா கிளைமேக்ஸ்ல ஒரு சீன் இருக்கும். விஜயகாந்த் சார் ஒரு பொய் பேசுவாரு. அது வந்து உண்மையிலே கியூட்டா இருக்கும். அது வந்து நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா விஜயகாந்த் சார் மேலே கடைசி பழகி போட்டுருவாங்க. கரும்பு காட்டுக்கு தீ வச்சுட்டு விஜயகாந்த் சார் மேலே பழகி போட்டுருவாங்க. அந்த பழியிலிருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாருங்கிறது ஒரு பொய் பேசுவார் பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். ஆனா விளையாட்டுக்கு தான் பேசுவாரு. ஆனா அந்த படத்துல அது வந்து முக்கியமான சீனா நம்ம கருதப்படுது. உண்மையிலேயே அது நல்லா இருக்கும் அந்த சீனு. அது போல இந்த படத்தினுடைய வசனங்கள் வேற லெவலு. மியூசிக் சொல்லியாச்சு. ஃபைட்டும் இந்த படத்துல அந்த மாதிரி வச்சு செஞ்சிருப்பாங்க. ஒளிப்பதிவு ராஜராஜன் தான் இந்த படத்துல. உண்மையிலேயே சூப்பரான ஒளிப்பதிவு. நல்லா எங்கெங்க ஆங்கிள் வச்சு எடுக்கணும் கேப்டனை அந்த மாதிரி வச்சு செஞ்சிருப்பாரு. அது குறிப்பா சொல்ல போனா ஃபைட் சீன் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி அந்த ரன்னிங் சீனு, அந்த ரேக்லா சீனு, குறிப்பா அந்த குண்டு வெள்ளத்து தண்ணியில் கமித்து விடுற அந்த ஆத்துல நடக்கிற சீனு, நிறைய சீன்ல இந்த படத்துல வந்து சூப்பரா நடிச்சிருப்பாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல விஜயகாந்த் சார் பேசக்கூடிய ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு பேசி காட்டுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆபத்து வரும்போது விலகி போறவன் ஆம்பளை இல்ல, நான் அப்படி இல்ல அப்படிம்பாரு. அதெல்லாம் உண்மையிலே தூள் பறக்கக்கூடிய ஒரு வசனம். அது நல்ல செமையான வசனம். படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சக்கரை தேவன் வந்து நம்மளுடைய லிஸ்ட்ல 109வதா அவர் நடிச்சு வெளியான படம். உண்மையிலேயே இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேற லெவல் ஃபீலிங் கிடைக்கும். ஒரு கிராமத்து படத்தினுடைய எஃபெக்டும் உங்களுக்கு விஜயகாந்த் சாரனுடைய அந்த கண்கொள்ளா காட்சியான நடிப்பும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த சக்கரை தேவன் படம் வந்து நம்ம லிஸ்ட்ல ஒரு சூப்பரான படம். ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள படம். விஜயகாந்த் சார் புகழ் என்றும் வாழ்க. நம்ம கேப்டன் புகழ் என்றும் வாழ்க. நன்றி, வணக்கம்.